அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026க்கான ரேஷன் கடை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 3 மாசமா எல்லாருமே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நேர்காணல், அதாவது இன்டர்வியூஸ் எல்லாமே அட்டன் பண்ணிட்டு, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம மாவட்ட வாரியா ரிசல்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, யார் யாருக்கு முன்னுரிமை வழங்கியிருக்கிறாங்க, எதன் அடிப்படையில் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்திருக்குது, செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கிறதா, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ நம்ம வீட்டு அட்ரஸ்க்கே வந்துடுமா, இல்லை நம்ம வந்து பிடிஎஃபாக வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமா, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து வந்து மாவட்ட வாரியா லிங்க் நம்ம எப்படி செக் பண்ணுறது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இதற்கான கட் ஆஃப் மார்க், ஓகேங்களா? இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா அது என்ன கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்றதுக்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதா இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நமது சேனல்ல தான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உண்மை ரியாலிட்டியுமே கொடுத்துட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? எல்லாருமே டிஸ்பிளேவை பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல தமிழ்நாடு டிஆர்பி ரேஷன் ஷாப் எக்ஸாம் ரிசல்ட் 2024 அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் இன்டர்வியூஸ், அதாவது பாத்தீங்கன்னா நேர்காணல் எல்லாமே 2024 தான் நடத்தியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுல மாவட்ட வாரியாக, ஓகேங்களா? இதுல மாவட்ட வாரியா வந்து ரிசல்ட் நீங்க செக் பண்ணிக்க முடியும். கன்னியாகுமரி, திருச்சி, நாகப்பட்டினம் டிஆர்பி, அதாவது மயிலாடுதுறை, சேலம், சென்னை, அரியலூர், இந்த மாதிரி எல்லா மாவட்டத்துக்கும் தனித்தனியா அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்க கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க வந்து உங்களுடைய ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம மெயினான விஷயம் என்னன்னா, இதற்கான கட் ஆஃப் மார்க் வந்து என்ன கட் ஆஃப் இருந்தா இந்த ரேஷன் வேலை விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னா, மினிமம், ஓகேங்களா, இதுல கட் ஆஃப் வந்து விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி ரெண்டுக்கும் பேஸா வந்து ஒரே கட் ஆஃப் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து 3400 வேகன்சி தான் மொத்தமாவே கொடுத்திருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க, சரிங்களா? அப்ளை பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னாக்க கட் ஆஃபும் நமக்கு வந்து மேற்கொண்டு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, ஓகேங்களா? மினிமம் நமக்கு 80% கட் ஆஃப் ஆவது இருந்தாதான் இந்த ரேஷன் வேலைக்கான விற்பனையாளர் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் ரிசல்ட் நமக்கு வந்து நமக்கு சாதகமா வரும். அது மட்டும் இல்லாம நம்ம செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு, சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நேர்காணல் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். அதே மாதிரி டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நீங்க அப்படி பண்ணியிருந்தாதான் மினிமம் அட்லீஸ்ட் நீங்க 80%க்கு மேல நீங்க கட் ஆஃப் எடுத்திருந்தாதான் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இதுல செலக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில தான் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இதுல 100% நேர்மையான முறையில தான் நேர்காணல் நடத்தியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்ததா வந்து இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்தவரை நம்ம வீட்டுக்கு அட்ரஸ்க்கே வந்துருமா, இல்லை வந்து நம்ம வந்து இந்த டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்ல பிடிஎஃபாக தான் டவுன்லோட் பண்ணிக்குமோ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அப்படி இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அட்ரஸ் கொடுத்துருப்போம் இல்லையா? ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டுக்கே அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அது எப்போ அனுப்புவாங்க அப்படின்னா, இந்த மே மாதம், ஓகேங்களா? இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணல வந்து சரி இதற்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பிடுவாங்க. ஸோ அனுப்புனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
நம்ம வந்து அதை எடுத்துட்டு நம்ம வந்து வெரிஃபிகேஷனுக்கு மீண்டும் வந்து வெரிஃபை பண்றதுக்காக கூப்பிடுவாங்க. ஸோ திரும்பவும் நம்ம வந்து வெரிஃபை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேலையில ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலைய வந்து நிறைய பேர் கேட்கிற விஷயம் என்னன்னா, காசு கொடுத்து வாங்கிடுறாங்களாமா பிரதர். இது வந்து உண்மையா? பொய்யா? ஸோ அத ரியாலிட்டியா சொல்லிடுங்க. ஏன்னா நீங்க தான் ரியாலிட்டியா சொல்றீங்களே. ஸோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து 3400 வேகன்சி டோட்டலா நமக்கு கொடுத்திருந்தாங்க. அதுல எப்படி பார்த்தாலுமே வந்து பாதிக்கு பாதி ஓகேங்களா? ஸோ 1500லேருந்து 1700லேருந்து 1500 போஸ்டிங் வந்து காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. சரிங்களா? மீதி இருக்கிற அந்த 1500 வேகன்சி தான் நம்ப அதிகமான பெர்சன்டேஜ் வருவங்க, டாப் மார்க் எடுக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் மெரிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல காசு கொடுத்து வாங்குவதும் உண்மைதான். அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட் போடுறதும் உண்மைதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரியாலிட்டி இதுதான். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த வேலை வாய்ப்புல யார் யாருக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ரேஷன் வேலையில பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க நோட்டிஃபிகேஷன் விடும்போதே இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நாங்க முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது யார் யாருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரி ஓகேங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல் பட்டதாரியா இருக்கிறவங்க அதற்கான சர்டிபிகேட் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவாங்க. அதற்கான தனி மார்க்குமே கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததா வந்து கொரோனாவில் அப்பா, அம்மா இழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அதுல முன்னுரிமை பெற போறாங்க. அதற்கான சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் முன்னுரிமை. சரிங்களா? அடுத்ததான் வந்து தமிழ் வழியில படிச்சவங்க. 10வதுலயும் சரி, 12வதுலயும் சரி, தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கும் அந்த வாய்ப்பு, அந்த முன்னுரிமை வழங்கப்படும். சரிங்களா? இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த ரிசல்ட் வந்து இதை முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. இது இன்னும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? ஸோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா, நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்னதான் அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் எதனால தான் ரீசன்னால தான் இத ரிசல்ட் வெளியிடாம இருக்காங்கன்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு இல்லையா? ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இன்னமும் வேகன்சி வந்து அதிகரிக்க போவதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அதற்காக கூட இன்னுமே டிலே பண்ணலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இந்த மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள அனைத்து மாவட்டத்திற்கும் ரிசல்ட் வெளியிடப்படும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட்டா நம்ம இதுதான் கொடுத்திருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ தேங்க் யூ. வெல்கம்.